அற்புத அன்பனின் அடி தொழவே அவரின் பாதம் மணி திரள்வோம். இத்தனை ஏகம் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. அற்புத அன்பனின் அடி தொழவே அவரின் பாதம் மணி திரள்வோம். இத்தனை ஏகம் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. ஆண்டவரே, உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக, உம் புனிதர்கள் அக்களிப்பார்களாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் தன்னிடம் வரவழைத்து தன் பணிக்காக அவர்களை வழி அனுப்பக்கூடியதையும், பயணத்தின் போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டாம் என்பதையும் இன்று அறிவுரையாக அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார். தந்தையோடு இருந்தவர், கடவுளாக இருந்தவர், உலகத்தை படைத்தவர் இந்த மண்ணுலகில் பிறக்கின்ற பொழுது பிறக்கக்கூட இடமில்லாமல் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். தன்னுடைய பணி வாழ்வு இப்படிதான் இருக்க போகிறது என்பதை வெளிப்படுத்த, அதே போல தன் சீடர்களையும் தன்னுடைய பணி வாழ்வை போலவே அவர்களும் செயல்பட வேண்டும் என்பதற்காக பயணத்திற்கு நீங்கள் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம், ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று இயேசு அவர்களை வழி அனுப்புகிறார். நாமும் நம்முடைய மன்னக பயணத்தில் அன்றாட தேவைகள் நமக்கு தேவை என்றாலும், ஆனால் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அனைத்தையும் நம்ம கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் பாடுகளில் பங்கேற்கும் பேற்றை தனிப்பட்ட அருளால் அருள் பணியாளரான புனித பியோவுக்கு வழங்கி அவரது பணியால் உமது இரக்கத்தின் வியத்தகு செயல்களை மீண்டும் நிகழ்த்தி நீரே. அவரது பரிந்துரையால் கிறிஸ்துவின் துன்பங்களில் நாங்கள் என்று பங்கு பெற்று உயிர்ப்பின் மாட்சிக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். நீதிமொழிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை திருவசனங்கள் 5 முதல் 9 முடிய. கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. தம்மை அடையாளமாக கொண்டவர்களுக்கு, அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாயிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் நீ பொய்யன் ஆவார். அவர் உன்னை கடிந்து கொள்வார். வரம் 2 உம்மிடம் கேட்கிறேன், மறுக்காதீர். நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும்.
வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம். எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்திரடும். எனக்கு எல்லாம் இருந்தால்தான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும். நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பேருக்கு இழுக்கு வருவிக்க நேரிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும், உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். நேர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. பல்லவி. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. விண்ணுலக போல் அது நிலைத்துள்ளது. உம் வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காதவாறு பார்த்து கொள்கிறேன். பல்லவி. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. உன் நியமங்களால் நான் முன்னறிவு பெறுகின்றேன். ஆகவே தான் பொய் வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கிறேன். பொய்யை வெறுத்து ஒதுக்குகின்றேன். உமது திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன். பல்லவி. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறி விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமாக்கி. இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரம் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றிய பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஒரு அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் பொழுது உங்கள் காலடிகளில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தி அறிவித்து நோய்களை குணமாக்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணித்திருக்கவும் அவர்களை அனுப்பினார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறையாட்சி பணிக்காக இந்த மண்ணுலகில் எந்த ஒரு மனிதன் ஆர்வத்தோடு அதை நிறைவேற்ற விரும்புகின்றானோ அவன் அனைவருக்கும் இதோ இன்றைய நற்செய்தி வாசகம் சிறந்த ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மண்ணுலகிலே தந்தையோடு இருந்து விண்ணுலக மண்ணுலக அனைத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறக்கின்ற பொழுது பிறப்பதற்கு கூட இடமில்லாமல் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். ஏழ்மையான ஒரு பிறப்பு.
கேட்க யாரும் இல்லை, கவனிக்க யாரும் இல்லை. தன் வளர்ப்பு தந்தையோடும் தாயோடும் மாடுகளோடும் ஆடுகளோடும் தன்னுடைய பிறப்பினை அவர் இந்த மண்ணுலகிலுக்கு வெளிப்படுத்தி 3 ஆண்டுகள் அவர் இந்த மண்ணுலகிலே பணியாற்றுகின்ற பொழுது கூட தனக்கென ஒரு இடத்தையும் அவர் தேர்ந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் தன்னுடைய அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பு, தன்னுடைய பணி வாழ்வு அப்படிப்பட்ட பணி வாழ்வு. எனவே எந்த நோக்கத்திற்காக இந்த மண்ணுலகில் அவர் மனிதனாக பிறந்து தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பித்தாரோ அதே போல பணி வாழ்வு யாரெல்லாம் இயேசுவை மீட்பர் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த பணி வாழ்வை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவேதான் நற்செய்தி வாசகத்தில் 2 அத்தியாயங்கள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறார். அதிகாரம் என்பது பல நேரங்களிலே உங்களுடைய என்னுடைய பார்வையிலே அடுத்தவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற அதிகாரத்தை தான் நாம் நினைத்து பார்ப்போம். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிமை என்கின்ற, அன்பு என்கின்ற, பாசம் என்கின்ற, உறவு என்கின்ற, இறை அனுபவம் என்கின்ற அதிகாரத்தை இங்கே இறைவன் தன் சீடர்களுக்கு கொடுக்கின்றார். நீங்கள் செல்லுங்கள், பேய்களை ஓட்டுங்கள், பிணிகளை போக்குங்கள், இறையாட்சி பற்றி மக்களுக்கு பறைசாற்றுங்கள், உடல் நலமற்றோரை நீங்கள் குணமாக்குங்கள். இந்த அதிகாரத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தை பெற விரும்புபவர்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இந்த அதிகாரத்தை வைத்து இந்த மண்ணுலகிலே எந்த விதமான பதவியையும் பிடித்து விட முடியாது, எந்த விதமான பொருட்செல்வங்களையும் சேர்த்து விட முடியாது. ஒருவேளை இந்த அதிகாரத்தை பெறுகிறவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு அவர்கள் விண்ணுலகில் செல்கின்ற பொழுது அங்கே அந்த விண்ணுலகத்தில் செல்வம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எவனொருவன் பயணிக்கின்றானோ அவன் இந்த அதிகாரத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வான். எனவே தான் செய்துகின்ற இதே பணியை தன்னுடைய சீடர்களும் செய்ய வேண்டும் என்று இந்த அதிகாரத்தை கொடுக்கின்ற பொழுது அடுத்தபடியாக இந்த மண்ணுலகில் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கக்கூடிய போராட்டத்திற்கு சவாலாக இன்னொரு வாய்ப்பினை கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பேய்களை ஓட்டவும், பிணிகளை தீர்க்கவும், இறையாட்சி வந்துவிட்டது என்று பறைசாற்றவும் நீங்கள் ஊர் ஊராக சென்று இதை போதியுங்கள் என்று சொல்லுகின்றவர் அதற்கு தேவையான எந்த விதமான செலவினங்களையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஒரு பணி கொடுக்கப்படுகிறது என்றால் ஒரு மனிதனிடம் அந்த பணியை அவன் நிறைவு செய்கின்ற வரையில் அவனுக்கு தேவையான அன்றாட உணவுக்கு தேவையான தங்குமிடம் அனைத்து வசதிகளையும் அந்த முதலாளி செய்து கொடுக்க வேண்டும். அதுதான் இயற்கையினுடைய நியதி. இல்லை என்றால் எந்த ஒரு தொழிலாளியும் தன்னுடைய தொழில் எடுத்து செய்ய மாட்டான். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்து பணிகளையும் கொடுத்து விட்டு நீங்கள் செல்லுகின்ற பொழுது கைத்தடி வேண்டாம், உணவு வேண்டாம், பணம் வேண்டாம், கைப்பை வேண்டாம், மாறாக ஒரே ஒரு அங்கி மட்டும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால் உன்னை வழி அனுப்பக்கூடிய தந்தை, உன்னை வழி அனுப்புகின்ற நான் உன்னை நிறைவாக பாதுகாத்து வழிநடத்துவேன். ஏனென்றால் இந்த மண்ணுலகிலே நீங்கள் செய்யக்கூடிய பணியானது உலகத்தை சார்ந்தது அல்ல, மாறாக விண்ணுலகை சார்ந்ததாக இருக்கிறது. உலகத்தை சார்ந்ததாக இருந்தால் நீங்கள் கைத்தடி எடுத்துக் கொள்ளுங்கள், பணப்பை எடுத்துக் கொள்ளுங்கள், உணவு எடுத்துக் கொள்ளுங்கள், கைப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய பணியானது விண்ணுலகை சார்ந்ததாக இருப்பதினால் இந்த மண்ணுலகை சார்ந்தது எதுவும் உங்கள் கைகளில் இருக்க வேண்டாம். காரணம் என்னவென்றால் உங்களுடைய நோக்கம் தோல்வியை சந்தித்துவிடும். உங்களுடைய பயணம் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும். எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்களோ அதை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் இந்த உலக பொருட்கள் எதுவுமே உங்களிடம் வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாக தன் சீடர்களிடம் சொல்லுகிறார். எனவேதான் நற்செய்தி வாசகத்தின் இறுதி அத்தியாயத்தில் சொல்லுவார், ஊர் ஊராக செல்லுங்கள், வீடு வீடாக செல்லுங்கள், எங்கே நீங்கள் கொடுக்கிற சமாதானத்தை இந்த வீட்டார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அங்கே அமைதியான சமாதானத்தை நீங்களும் தாருங்கள், அவர்களும் உங்களோடு மகிழ்ச்சியாக இறையாட்சிக்குரிய வார்த்தைகளை கேட்பார்கள். ஒருவேளை நீங்கள் கொடுக்கக்கூடிய சமாதானம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினால் உங்கள் உங்கள் காலில் இருக்கின்ற தூசை உதறி தள்ளிவிட்டு அவர்களை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லுகிறார். பெற்றவன் தன் பிள்ளை மீது வைத்திருக்கின்ற அக்கறை இங்கே நமக்கு தெரிகிறது. என் பிள்ளையை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அவனுடைய தாயின் கருவறையிலிருந்து. என் குழந்தைக்கு எந்த விதமான தீங்கும் நடக்காமல் இருக்க நான் பாதுகாத்து கொடுப்பேன். எனவே தீயவர்களாகிய நீங்கள் என் குழந்தையை தொட முடியாது என்பதற்காகத்தான் உங்கள் காலில் இருக்கின்ற தூசுகளை தட்டிவிட்டு வெளியே வாருங்கள் என்று இயேசு இங்கே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுக்கிறார்.
எனவே இறையாட்சி பணிக்காக குருக்களாக இருக்கட்டும், கன்னியர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு பொதுநிலையினராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இறையாட்சி பணிக்காக தங்களை அவர்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கின்ற நயவஞ்சகர்களும் எவராலும் இந்த குருக்களையும் கன்னியர்களையும் இறையாட்சி பணிக்காக உழைக்கின்றவர்களை தொட முடியாது என்பதை இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த வரிசையில் இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபை புனித பியோவுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ உங்களையும் என்னையும் இருகரம் தரித்து அழைக்கிறது. இது ஆண்டவர் இன்று தன் சீடர்களுக்கு கொடுத்த அனைத்து கட்டளைகளையும் தன்னுடைய வாழ்வாக ஏற்றுக்கொண்டவர் இவர். ஏறக்குறைய 81 ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே மனிதனாக வாழ்ந்து இன்று புனிதனாக உங்களுக்கும் எனக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்தார். இந்த உலக செல்வங்கள் இருக்கின்ற பொருட்கள் மீது அவர் நம்பிக்கை வைக்கவில்லை. இறையாட்சி பணிக்காக நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த கட்டளைகளை ஏற்று நடந்து கொள் என்று இறைவன் திரு புனித பியோவுக்கு கொடுக்கின்ற பொழுது அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டதினால்தான் ஆண்டவரை கொடுத்த பெரும் மாபெரும் கொடை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து பெற்ற அந்த 5 காயங்களையும் தன்னுடைய உடலில் பெற்று ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினார். நம்பிக்கை வைப்பவர்களை ஆண்டவர் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை என்பதற்கு புனித பியோ நமக்கு ஒரு சிறந்த உதாரணம். தன்னுடைய பணி வாழ்விலே எத்தனையோ மறை நிகழ்வுகளை நிறைவேற்றி இருக்கிறார். ஆனால் அதில் ஆழமான ஒன்று எதுவென்றால் பாவ சங்கீர்த்தனம் கேட்பது. யாரெல்லாம் அவரிடம் பாவ சங்கீர்த்தனம் கேட்க வேண்டும் என்று வருகிறார்களோ அவர்களுக்கு முழுவதுமாக தன் நேரத்தை ஒதுக்கி வைத்து அவர்களுக்கு இறைவனுடைய பாவ மன்னிப்பை கொடுத்து ஆண்டவரையே தன்னுடைய செயல்பாடுகள் வழியாக வெளிப்படுத்தியவர் தான் இந்த மாபெரும் புனிதர். இவருடைய திருவிழாவில் இன்று நீங்களும் நானும் இந்த திருப்பலியின் வழியாக நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இயேசு எந்த அளவுக்கு தன் சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரோ அதே அதிகாரத்தை கிறிஸ்தவனாகி உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவோம். அன்புள்ளவர்களாக இந்த வாழ்விலே நாம் வாழ்ந்து காட்டுவோம். இறைவனால் அழைக்கப்பட்ட குருக்களையும் கண்ணீர்களையும் மதித்து அவர்களோடு இணைந்து இறையாட்சி பணிக்காக நம்மையும் ஈடுபடுத்திக் கொள்ளுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்தும் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரை அனைத்தும் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியை மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பியோ என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இத்தூய மறை நிகழ்வு வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பியோவுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானக தூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து வீணவுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழுகின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற புனித பியோ மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராகிறதாகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொழுவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமை நம்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். அதனால் அவர்களுக்கு வேளா வேளை படியளப்பார். நன்றி கோரி மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித பியோவின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு